காசாவை புரட்டி போடும் அதிபயங்கர ஆயுதம். என்ன நடக்குது அப்படின்னு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கேள்விப்படும் போது, பார்க்கும்போது, புகைப்படங்களாக பார்க்கும்போது, வீடியோக்களாக பார்க்கும்போதும் கல் நெஞ்சம் கூட கரைந்து விடும் அளவுக்கான ஒரு சோக நிகழ்வு காசாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு கைப்பிடியாவது உணவு கிடைக்காதா அப்படின்னு அங்கே இருக்கிற பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், வயதானவர்கள்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. தெரு தெருவாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு. குழந்தைகளாம் விளையாட்டு பொருள் வைத்து விளையாடக்கூடிய வயதில் கையில் பாத்திரங்கள் வச்சு சாப்பாட்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்மள பல பேர் என்ன பண்ணுறோம், நமக்கான உணவுகள் நாம் எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய உணவுகளை குப்பைத்தொட்டில் கொட்டுறோம். இங்கே இருக்கக்கூடிய பல பேர் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சாப்பிட்ட உணவு போக மீத குப்பைத்தொட்டில் கொட்டுறோம். நம்ம வயிறு நிரப்புற உணவை விட குப்பைத்தொட்டி நிரப்பக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி குப்பைத்தொட்டில் கொட்டக்கூடிய உணவுகளில் ஒரே ஒரு கைப்பிடியாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான பசி, பட்டினி, சாப்பாடு இல்லாமல் உயிரிழக்கக்கூடிய நிகழ்வுன்னு அது ரொம்ப அதிகமாக இருக்குது. தன்னுடைய குழந்தை பசியால் அழக்கூடிய ஒரு கொடுமை ஒரு தாயும் தந்தையும் பார்க்குறான்னா அதை விட உலகத்தில் அதிபயங்கர கொடுமை வரதும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் சாதம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, பசிக்குது ஒரு குழந்தை அழக்கூடிய அந்த அழுகையை ஒரு தாயாலும் தந்தையாலும் நிச்சயமாக பொறுத்து கொள்ள முடியாது. ஆனால் அதுதான் இன்றைக்கி காசாவில் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுடைய அழுகுரல்கள், ஓயாமல் ஒலிக்கக்கூடிய பசி குரல்கள். ஒரு தாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி கிடைத்தால் அதை குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து மீதம் இருக்கக்கூடியதை அடுத்த நாளைக்கு சேமிக்கிறாங்க. காசாவில் நிலவக்கூடிய பசிப்பினியினுடைய கொடுமையினை அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த காட்சிகள், புகைப்படங்கள் பார்க்கும்போது நம்மளால் உணர முடியும். ஹமாஸ் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் காரணமாக கடந்த 3 மாதங்களாக சாப்பாடு கிடைக்கிறதுல தட்டுப்பாடு ஏற்பட்டு வருது. குழந்தைகள் கடுமையான பசியில் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. காசாவினுடைய வடக்கு பகுதியில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 16% பேர் ஊட்டச்சத்து குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா உலக சுகாதார அமைப்பு சொல்லுது. மருத்துவமனைகளில் குறைந்த எடை கொண்ட குழந்தைகள் மற்றும் பசிப்பிணியால் சிக்கிய குழந்தைகள் அதிகரித்து வராங்க. இஸ்ரேலுடைய தடைகள் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் உதவி திட்டங்களை செயல்படுத்துறதுல பெரும் முட்டுக்கட்டையாக இருக்குது. அங்கே யாராலும் சாப்பாடு கொடுக்க முடியல. தொண்டு நிறுவனங்கள், உதவி அமைப்புகள்லாம் போனாலும் கூட இஸ்ரேல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் மக்கள் தினசரி உணவுப் பொருட்கள், குறிப்பாக மாவு மற்றும் பிற அடிப்படை தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காங்க. உணவை கட்டுப்படுத்தி மக்கள் மீது அழுத்தம் செலுத்தும் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் பட்டினியின் கொடுமையும் மேலும் மோசமாக்குது. காசாவில் வசிக்கக்கூடிய 23 லட்சம் மக்களும் பசியின் விளிம்பில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இது முழுக்க மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை வேதனை தெரிவித்திருக்காங்க. அதோட காசாவை உலகின் மிகப்பெரிய பசிப்பரப்பு என்றும் அறிவிச்சிருக்காங்க. காசாவில் பட்டினி காரணமாக 23ஆம் தேதி அன்னைக்கு ஒரே நாளில் 10 பேர் பலியாகிறாங்க. ஒரே நாளில் பசியின் காரணமாக 10 பேர் இறக்குறாங்க. ஒரே ஒரு கைப்பிடி சாதம் கிடைச்சா கூட அதை ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. 2023 போர் தொடங்கியதில் இருந்து இதுவரைக்கும் பட்டினியால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 111ஆக உயர்ந்திருக்கு. போரில் ஆயுதங்கள் மூலமாக அந்த 111 பேர் உயிரிழக்கலை, அச்சுறுத்தல் காரணமாக உயிரிழக்கலை, விபத்து காரணமாக உயிரிழக்கலை, தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் 111 பேர் இறந்துருக்காங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 111 பேரில் உயிரிழந்தவங்களில் 80 பேர் குழந்தைங்க. காசாவில் நடைபெற்று வரக்கூடிய 21 மாத கால இந்த தீவிரமான போரின் விளைவாக 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. உணவு பற்றாக்குறையால் கடுமையான பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காசாவில் போதிய அளவு உணவுப் பொருட்களை விநியோகிக்க இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் நெருக்கடி இப்போ அதிகரித்து வருது. சாப்பாடை கொடுங்க, முதல்ல அவங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு நெருக்கடி அதிகரித்து வருது. பசிப்பினியால் பேரழிவு ஏற்படுவதை தவிர்க்க இஸ்ரேல் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை மூலமாக நிரந்தர போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும். அதோட எல்லா நில எல்லைகளையும் திறப்பதோட ஐநா தலைமையிலான விநியோக கட்டமைப்புகள் மூலமாக நிவாரணப் பொருட்கள் பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரமாக கிடைப்பதை இஸ்ரேல் உறுதி செய்யணும். அதோட ஐநா தலைமையிலான நிவாரணப் பொருட்கள் விநியோக மையங்களை மூடிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவோட மே மாதம் இறுதியில் தொடங்கப்பட்ட காசா மனிதாபிமான அறக்கட்டளை அமைப்பு மேற்கொண்டு வரக்கூடிய
உணவுப் பொருள் விநியோக நடவடிக்கையின் போது 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டிருக்கிறதா ஐநா குற்றம் சாட்டுறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருது. 90,000 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடனடியாக சிகிச்சை தேவைப்படுது. 3 ஒருவர் பல நாட்கள் உணவு உட்கொள்ளாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 3 ஒருவர். இப்போ இஸ்ரேல் தரப்பில் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? இஸ்ரேலுக்கு நெருக்கடி, உலக நாடுகள் மத்தியில் கொஞ்சம் சாப்பாடை கொடுங்க, அவங்களுக்கு உங்கள் போர் அப்புறம் வச்சுக்கோங்க, உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. முதலுக்கு ஏழை மக்கள் அங்கே ஏழைகளாக, பணக்காரங்க கூட ஏழைகளாக மாறி இருக்காங்க. பணக்காரங்க கூட வீதியில் சாப்பாட்டுக்காக போராடுறாங்க. அப்போ ஏழைகளோட நிலைமை என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு முதல்ல அவங்க சாப்பாடை கொடுங்க அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேலுக்கு இப்போ அழுத்தம், நெருக்கடி அதிகமாக இருக்குது. நான் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, காசாவுக்குள்ளே போதிய அளவு உணவுப் பொருட்கள்லாம் அனுமதிக்கப்படுது. அதை ஹமாஸ் அமைப்பினர் என்ன பண்ணுறாங்க, திருடி அதிக விலையில் விற்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேல் குற்றம் சாட்டுறாங்க. அதோட உணவுப் பொருட்கள் பெறதுக்காக காத்திருக்கக்கூடிய மக்களை நோக்கி ஹமாஸ் அமைப்பினர் தான் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க, அவங்களை கொல்றாங்க, ஹமாஸே அவங்களை கொல்றாங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. அதே நேரம் காசாவுக்கு வெளியிலும் உள்ளேயும் டன் கணக்கில் நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்படாமல் தேக்கமடைந்திருக்கிறதா, அதை அணுகிறதுக்கோ அல்லது பொதுமக்கள் கிட்ட விநியோகிக்கவோ முடியாமல் இஸ்ரேல் படையினர் தடுத்து வராங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய உதவி அமைப்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய உதவி அமைப்புகள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. காசாவில் ஒவ்வொரு நொடியிலும் உயிரை தீண்டும் அபாயமாக மாறி இருக்கக்கூடிய பசி கொடுமை என்னைக்கு முடிய போகுது அப்படின்னு, என்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு போர் அப்படிங்கிறது ஒரு நாட்டை அழிக்க இன்னொரு நாடு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு. 2 நாடுகளுக்கு இடையே போர் அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் எந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறாங்களோ அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு இடையான பகை கிடையாது. யாரோ ஒருத்தர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஒருத்தர், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஒருத்தர், இவங்க 2 பேருக்கு இடையான பகை தான் அது. அரசாங்க ரீதியிலாக இவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள், அந்த நாட்டினுடைய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளும் முரண்பட்டிருக்கும் போது சண்டையாகுது. அப்போது நம்ம ரொம்ப உன்னிப்பாக அதை கவனித்தோம் அப்படின்னா, ஒரு தனிநபர், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு நபருக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு நபருக்கு இடையான மோதல் அப்படிங்கிறது, பாதிக்கப்படுறது மக்கள் தான். ஆனால் மோதிக்கிறது பிரச்சனை அவங்க 2 பேருக்கும் தான். எந்த மக்களுமே அந்த நாட்டு மக்களை கொல்லுங்க, அந்த நாட்டை அழிங்கன்னு சொல்கிறது கிடையாது. அது அந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான், சில பிரச்சனைகள் காரணமாக எடுக்கக்கூடிய முடிவு தான். ஆனால் முடிவு யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், அவங்க சொகுசாக இருக்காங்க, அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுறதுக்கு யார்? எந்த முடிவும் எடுக்காமல் வேணாம், சண்டை வேணாம், சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சண்டை வேணும், சண்டை செய்வோம், சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரமிக்கவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. சண்டை வேணாம், சமாதானம் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்களேன். ஒரே ஒரு உணவு கிடைக்காதா, ஒரு வேளை உணவு கிடைக்காதா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க, தெருவாக பாத்திரத்தை தூக்கிட்டு. பெரியவங்க ஓடுறாங்க, பார்த்தா குழந்தைங்க தட்டை ஏற்றிக்கிட்டு ஓடுறாங்க. சாப்பாடு கிடைக்குமா, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. ஒரு பாக்கெட் பிஸ்கட்டோட விலைங்கிறது பல மடங்கு, 100 மடங்கு அது அதிகமாக இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சில நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுறாங்க, உணவுப் பொருட்களுடைய விலையை உயர்த்தி அதில் லாபம் பார்க்குறாங்க. மற்றவங்களுடைய பசியும் கொடுமையும் இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பிஸ்னஸாக மாற்றி அதில் லாபம் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மிகவும் கொடுமையானது. இதுக்கு போர் வேண்டுமா, இது போர் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்க தோணுது. உடனடியாக உலகத்தில் எல்லா ஆயுதங்களும் செயலிழந்து போகணும், சமாதானம் இருக்கணும், அன்பு பரிமாறப்பட வேண்டும், மக்களுக்கு உணவு கிடைக்கணும். நம்ம அந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான அந்த புகைப்படங்கள், அந்த வீடியோக்கள்லாம் பார்த்த பிறகு நம்ம சாப்பிடும் போது நமக்கு சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேங்குது. அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நம்ம சாப்பாடு போதுங்கிறது மீறி கொட்டும் போது அந்த ஞாபகம் தான் வருது, அங்கே சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இந்த கொடுமைகள்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா உடனடியாக அன்பும் சமாதானமும் உலகம் முழுக்கும் பரவ வேண்டும். இந்த பசி கொடுமையில் இறக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமையிலும் கொடுமை அது எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. முடிவுக்கு வர வேண்டும், மக்களுக்கு வயிறார உணவு கிடைக்க வேண்டும்.